அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4க்கான தேர்வு அறிவிப்பனை வெளியிடப்பட்டிருக்கிறது. வரும் ஜூன் 9ஆம் தேதி இதற்கான தேர்வு நடைபெறுகிறது. இந்த தேர்வுக்கு படித்து பாஸ் பண்ணுவது எப்படி என்று பல்வேறு யூடியூப்ல நிறைய போட்டு விட்டுறாங்க. அதில் பார்க்கும்போது சில விஷயங்கள் இப்போ நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. என்னன்னா, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படித்தால் போதும், இந்த 4 மாதத்தில் நம்ம படித்து அழகாக பாஸ் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே இந்த 4 மாசத்துல பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அகாடமிஸ்ல இப்படி அறிவிப்பு செய்யறாங்க. இதை அவங்க அகாடமியை எல்லாருமே பணம் வாங்கி நடத்துறாங்க. அவங்க எனக்கு தெரிந்து இது 100% ஒரு பொய்யான தவறான ஒரு ஒரு அறிவிப்பு, ஒரு பிரபகண்டா. இது கண்டிப்பா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம், அது இந்த 4 மாதம் மட்டும் படித்து இது எல்லாவற்றையும் படித்து நம்ம குரூப் 4 இந்த வட்டம் பாஸ் பண்ணிக்கிறது அது முடியாத காரியம், இயலாத காரியம். எங்க அகாடமியை பொறுத்தவரை மாணவர்கள் எல்லாம் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கார்கள். எப்படின்னா, ஜூன் 9ஆம் தேதி குரூப் 4 எக்ஸாம் நடக்கு. ஜூன் 10ஆம் தேதி அடுத்த கிளாஸ் ஆரம்பிச்சிரும். ஒரு எக்ஸாம் முடிந்த உடனே அடுத்த கிளாஸ் ஆரம்பிச்சிரும். அப்படி ஆரம்பிச்சு தொடர்ந்து நாங்க நடத்தி வருகிறோம். இது வரைக்கும் அப்படித்தான். கொரோனா காலத்துல முதற்கொண்டு நாங்க லீவே விடாம தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல படித்தவங்க எல்லாம் அதுக்கு பிறகு வரக்கூடிய எக்ஸாம்ல பாஸ் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி முன்னாடி படிச்சவங்க தான் இந்த எக்ஸாம், இப்ப வரக்கூடிய எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவாங்க. இப்பவும் படிக்கிறவங்க ரொம்ப ரேரா 1-2 பேர் பாஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் பாஸ் பண்ண முடியாது. 1000ல் ஒருத்தங்க தான் பாஸ் பண்ண முடியும். அவங்களும் ஸ்கூல் பாடங்கள் எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே படிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா சிலபஸ் ஹெவி சிலபஸ், அவ்வளவு சிலபஸையும் படிக்கணும். அதனால இப்ப நம்மகிட்ட நிறைய பேர் வர்றவங்க நான் சொல்றது என்னன்னா, இப்ப நீங்க வாங்க, உங்களை சேர்ந்துக்கங்க. ஆனால் நீங்க ஜூன் 10ஆம் தேதி நடத்தக்கூடிய அந்த கிளாஸுக்கு நீங்க எல்லாம் கண்டிப்பா வரணும். அப்படி வர்ற மாதிரி நீங்க திட்டமிட்டுக்கங்க. அப்படி திட்டமிட்ட மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க இப்ப படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப மட்டும் படிச்சுட்டு அதோட முடிஞ்சு எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்க போனீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பெறுவது ரொம்ப 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 வாய்ப்பு கம்மி. இது யாரும் சொல்றது இல்லை, நான் மட்டும்தான் சொல்றேன். எந்த அகாடமியிலும் அப்படி சொல்றது இல்லை. எல்லாம் வாங்க, பணத்தை கட்டுங்க, கண்டிப்பா பாஸ் ஆயிடலாம் அப்படிதான் சொல்றாங்க. மாணவர்களும் அவங்க தான் ரொம்ப விரும்புறாங்க. ஏன்னா அவங்க தான் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்காங்க, கான்பிடன்ஸ் கொடுக்காங்க, எங்களுக்கு உற்சாகப்படுத்துறாங்க, மோட்டிவேஷன் கொடுக்காங்க. நீங்க டிமோட்டிவேட் பண்றீங்க அப்படிங்காங்க. அது அப்படி கிடையாது. உள்ளதை சொல்றோம். உள்ளதை நம்ம என்னன்னு சொல்லி, சாதாரண ஒரு பேச்சுலர் டிகிரி படிக்கணும் அப்படின்னா அது 3 வருஷம் படிக்கிறோம். ஆனா ஒரு வேலை தரக்கூடிய சமயத்துல அந்தஸ்து தரக்கூடிய, நமக்கு வாழ்வளிக்கக்கூடிய இந்த குரூப் 4 எக்ஸாம் படிக்கணும்னா 3 மாதத்துல 4 மாதத்துல எப்படி படிச்சு பாஸ் ஆக முடியும்? 3 வருடங்கள் படிக்கணும். குறைஞ்சது 2 வருடமாவது படிச்சாதான் அதுல பாஸ் பண்ண முடியும். இந்த ரகசியத்தை யாருமே சொல்றது இல்லை, நான் சொல்றேன். தொடர்ந்து படிச்சீங்கன்னா குரூப் 4 பாஸ் பண்றது ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. பிஏ ஹிஸ்டரி பாஸ் பண்றதை விட குரூப் 4 பாஸ் பண்றது ஈஸி. அது 3 வருஷம் தொடர்ந்து படிக்கீங்க. இது 3 மாசத்துல படிச்சுட்டு, அது ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 3 மாசத்துல படிச்சுட்டு பாஸ் ஆகணும்னு போறீங்க. அது எப்படி பாஸ் ஆகும்? அப்புறம் விட்டுட்டு திரும்ப அப்புறமா 2 வருஷம் கழிச்சு எப்போ கால்பர் பண்றதோ அப்போ வரீங்க. அது சரியான முறை கிடையாது. இன்னைக்கு ஆரம்பிச்சீங்க அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கோ நாளைக்கோ ஆரம்பிச்சீங்கன்னா தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். அடுத்த எக்ஸாம் எழுதிட்டு வந்த பிறகும் உடனே மறுநாள் அந்த பாடங்களை திரும்ப படிக்க ஆரம்பிக்கணும். அப்படி தொடர்ந்து நீங்க படிச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் இல்லைன்னா அடுத்த எக்ஸாம் கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸாமுக்கு பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அடுத்த எக்ஸாம் கண்டிப்பா பாஸ் பண்ணலாம். அப்படி அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு நான் பாஸ் பண்ணுவேன், நான் எப்படியாவது பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்க இங்க வாங்க நம்ம அகாடமிக்கு. நம்ம அகாடமி ஃபுல்லா ஃப்ரீ தான், எல்லாருக்கும் ஃப்ரீ தான். எப்பவும் 8 வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. 1000 பேருக்கு மேல பாஸ் பண்ணி போயிருக்காங்க. எல்லாருமே பல வருடங்கள் படித்தவங்க தான். சும்மா 2 மாதம் 3 மாதம் படிச்சுட்டு யாரும் பாஸ் பண்ணி போகல. அது கூட பொய்யா சொல்லுவாங்க. எல்லாமே வருடக்கணக்கில் இங்க படித்துதான் பாஸ் பண்ண முடியும். அதனால அதை சிலபஸ் அவ்வளவு சிலபஸ் படிக்கணும், நல்லா தரவாகணும்னா பல வருடங்கள் ஆகத்தான் செய்யும். இதை விட திறமையா வேற எங்கேயும் சொல்லிக் கொடுக்கவும் மாட்டாங்க, முடியவும் முடியாது. அதனால படிக்கணும், உண்மையிலே படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்கள் திட்டமிடுதல் வேலை கிடைக்கும் வரை படிக்கணும். நான் படித்துக்கொண்டே இருப்பேன், வருடக்கணக்கில் படிக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னா மட்டும் நீங்க வாங்க.
இந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி எக்ஸாமை மட்டும் நம்பி வராதீங்க. அப்படி வந்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ரைட்டு வாங்க. ஏற்கனவே எல்லா சிலபஸும் நான் எல்லாம் படிச்சுட்டேன் அப்படின்னா வாங்க, டெஸ்ட் பேஜ் நடக்கு, அழகா போடுங்க, அதில் பாஸ் ஆயிடலாம். இனிமே தான் நான் வந்து குரூப் 4 படிக்க போறேன் அல்லது கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த வட்டம் நீங்க பாஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால அடுத்த விட தான் நீங்க பாஸ் பண்ண முடியும். ஆனால் தொடர்ந்து நீங்க படிக்கணும். ஜூன் 10ஆம் தேதி வகுப்பு ஆரம்பிக்கும், புது வகுப்பு, குரூப் 4 புது வகுப்பு ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்க வரணும். அப்படி வர்றதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க, உங்க திட்டமிடுதல் அதுக்கு தக்கன இருக்கு அப்படின்னீங்கன்னா, ஏன்னா வெளியூர்ல இருந்தாலும் நிறைய பேர் படிக்காங்க. இங்க வந்து படிச்சுட்டு அவங்க எல்லாம் என்ன நினைக்காங்க, ஜூன் 9ஆம் தேதி வரைக்கும் மட்டும் தான் நினைக்க. அப்படி இல்லை, ஜூன் 10ஆம் தேதி வந்து அடுத்த கிளாஸுக்கு நீங்க இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்த எக்ஸாம் வந்து நீங்க கண்டிப்பா வெற்றி பெற முடியும். இதுதான் வெற்றி பெறக்கூடிய ரகசியம். போலி செய்திகளை நம்பி ஏமாந்துடாதீங்க. யூடியூப்ல நிறைய பொய்யான வருது. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிங்க, 4 மாசத்துக்குள்ள நீ கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நானே பார்த்தேன். இவ்வளவு நேரம் தான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏமாற்று வேலை எவ்வளவு. சரி, அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. பணத்தை அப்படி கொண்டு கட்டாதீங்க. நன்றி, வணக்கம்.